ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா, செகண்ட் மந்த் ஆஃப் பிரெக்னன்சிய பத்தி தாங்க பேச போறோம். செகண்ட் மந்த் ஆஃப் பிரெக்னன்சி அப்படின்னு சொன்னோம்னா, 4 டூ 8 வீக்ஸ தான் நான் வந்து செகண்ட் மந்த் ஆஃப் பிரெக்னன்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். இதில வந்து 3 கேட்டகரீஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, 1 டூ 3 மந்த்த வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ன்னு சொல்லுவோம். 3 டூ 6 மந்த்த வந்து செகண்ட் ட்ரைமஸ்டர்ன்னு சொல்லுவோம். 6 டூ 9 மந்த்த வந்து தேர்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. சைன்ஸ் அண்ட் சிம்ப்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் மந்த்ல இருக்க எல்லாமே வந்து இதுலயும் கன்டின்யூ ஆகும். லைக் ஹார்ட் பர்ன், வாமிட்டிங் இருக்கும், மார்னிங் சிக்னஸ் கண்டிப்பா இருக்கும், டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க, வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துட்டே இருக்கும். பட் ஹங்ரியா இருக்க ஃபீலிங் இருக்கவே இருக்காது. நம்ம அப்டமன்ல எந்த ஒரு சேஞ்சஸும் தெரியாது. பெல்லி பம்பும் இருக்காது. தேர்ட் மந்த்லலாம் வந்து பெல்லி பம்ப் இருக்க மாரி தெரியும். செகண்ட் மந்த்ல பார்த்தீங்கன்னா, லைக் நம்மளுடைய அப்டமன் வந்து ஃப்ரிம்மா இருக்கும். ஃப்ரிம்மா இருக்கு அப்படின்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் த யூட்ரஸ் வந்து நல்லா இருக்கு அப்படின்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைம்ல இந்த செகண்ட் மந்த்ல அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய யூட்ரஸ் வந்து லைக் யூட்ரஸ் இல்ல யூட்ரஸ் வந்து லைக் டென்னிஸ் பால் சைஸ்ல தான் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஃபோலிக் ஆசிட் அண்ட் விட்டமின் சப்ளிமெண்ட்ரி எடுத்துக்கணும் ஆஸ் பர் டாக்டர்ஸ் ஆர்டர்ஸ் படி. அதுவும் இல்லாம நம்ம வந்து ரெகுலர் செக்கப் கண்டிப்பா நம்ம போகணும். எந்தெந்த விசிட் சொல்றாங்களோ அந்த டேட் மாறாம கண்டிப்பா வந்து நம்ம அந்த ரெகுலர் செக்கப் ஃபாலோ பண்ணணும். அதே மாரி அன்குக்டு ஃபுட்ஸ்லாம் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. நமக்கு வந்து இப்ப இன்கேஸ் தலைவலி வருது, இல்ல ஸ்னீசிங் இருக்கு, காஃப் இருக்கு அப்படி பக்கத்துல இருக்க மெடிக்கல் ஷாப்ல எதுவுமே வாங்கி சாப்பிடாதீங்க ஆஸ் பர் டாக்டர்ஸ் ஆர்டர்ஸ். நம்ம பிரெக்னன்சி டைம்ல எந்த ஒரு டேப்லெட் சாப்பிட்டாலுமே நம்மளுடைய ஃபீட்டஸ்க்கு பாதிக்கும் கண்டிப்பா. ஆஸ் பர் டாக்டர் உங்களோட டாக்டர்ல கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க தான் எந்த மெடிசின்ஸா இருந்தாலும் சாப்பிடணும். டிராவலிங் பண்றது ரொம்ப தவிர்க்கணும். இந்தந்த டைம்ல தான் டிராவலிங் பண்றது, அதேமாரி ஓவர் வெயிட் தூக்குறது, இது எல்லாமே வந்து ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். பொசிஷனிங் ஆஃப் த நம்ம ஸ்லீப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லெஃப்ட் சைட்ல படுக்கிறதா ரொம்ப நல்லது. லெஃப்ட் சைட்ல தான் ஹார்ட் இருக்கு. லெஃப்ட் சைட்ல படுக்கும்போது இன்க்ரீஸ்டு பிளட் சர்க்குலேஷன் வந்து ஹார்ட்டுக்கு போகும்போது, உங்களுக்கு பிரீத்திங் டிஃபிகல்ட்டிலாம் எதுவுமே ரொம்ப ரொம்ப ரெக்வெஸ்ட் பிளென்டி ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க. இப்பத்துலேருந்தே எடுக்க ஆரம்பிச்சா தான் கடைசி டைம்ல வந்து வாட்டர்லாம் கம்மியா இருக்கிற பிரச்சனை வராது. டெய்லி ரெகுலரா வாட்டர் குடிங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்மால் வாக்கிங் பண்ணலாம் காலையில. ஈவினிங்கும் ஒரு ஸ்மால் வாக்கிங் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.